அதே திருமாவளவன் கூட கேட்குறேன் நான், அண்ணன் திருமா அன்னைக்கு என்னன்னா பட்ட வருத்தமாக திருப்பரங்குன்றத்தில் வந்து நெத்தியில் இருக்கிற விபூதி அழிக்கிறாரு. இல்ல அதுக்குதான் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நெத்தி வியர்வையை தான் நான் தொடச்சேன். அதுதான் வேர்வை ஒரு விரல்ல துடைப்பீங்களா? வேர்வை துடைச்சா மொத்த நெத்தியும் தான் துடைக்கணும். அது ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்டாக அந்த விபூதி எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்துக்கள் ஓட்டு அவருக்கு தேவையில்லையா? ஒரு இஸ்லாமிய ஓட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றுவார் அவர் அதுதான் சொல்றேன். இவங்கெல்லாம் வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறதுக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். அவர் ரிசர்வ் கான்ஸ்டிடென்சியில் நிற்கணும்னா கூட அதாவது தாழ்த்தப்பட்டவராக இருந்தால் தான் அந்த தொகுதிக்கே ஒரு எலிஜிபிள் இல்லை. எலிஜிபிலிட்டியே கேள்விக்குறியாயிடும். அந்த தொகுதியில் சிதம்பரத்தில் நின்று இருக்காருன்னா அங்கே ஹிந்துவாக இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி வரும். கிறிஸ்டினோ இல்லை இஸ்லாமியோ இருந்தால் அந்த தொகுதியில் அவர் நிற்க முடியாது. அந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தால் எலிஜிபிலிட்டி மட்டும் உனக்கு ஹிந்து தேவைப்படுது. ஆனால் இந்துவோட நெத்தியில் திருநீரை வந்து அழிக்கிறது இது என்ன தர்மம்? இதுதான் சனாதன தர்மமா? இல்லை ஒட்டுமொத்த நெத்தியை தொடச்சாரா இல்லைன்றது விபூதியை தொடச்சாரான்றது மக்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்துருக்காங்க. உங்களை மாதிரி இப்போல்லாம் இல்லை வந்து மீடியா இல்லை. இப்போல்லாம் நிறைய மீடியாக்கள் வந்தது, சோசியல் மீடியாக்கள் உங்களை மாதிரி தெருக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் பட்டவர்த்தனமாக காமிச்சிருக்காங்க. அந்த விபூதியை மட்டும் தான் தொடச்சார், அவர் வேறு துடைக்கவில்லை. கூட தைரியமாக சொல்லி ஒப்புக்கொள்ள கூட முடியாத திருமாவளவன் சார் வந்து இப்போ வந்து எதுக்கு அதுக்கு போய் விளக்கம் கொடுத்துன்னு இருக்காருன்னா